ஹாய் எவ்ரிவன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான லாஸ்ட் மினிட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்க போகிறோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபுல் போர்ஷன் 90க்கு 90 அடிக்கிறதுக்கு நான் கேரண்டி. 1 மார்க் மட்டும் புக் பேக்கில் படிச்சிங்கன்னா 21 மார்க் கரெக்டாகிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சார் 90லாம் வேணாங்க சார், பாஸ் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் சார், 11th எங்கே சார் பப்ளிக்கு? நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நல்லா 11th ஸ்டாண்டர்ட் படித்தா தான் பேசிக்காக 12th நல்ல மார்க் எடுக்க முடியும், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காமர்ஸும் சரி, எக்கனாமிக்ஸும் சரி, அக்கௌண்ட்ஸும் சரி, ரொம்ப என்ன சொல்கிறது, லெத்தாஜினஸாக இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து தான் ஆகும். 11th நல்லபடியாக படித்தா தான் 12th நல்ல மார்க் எடுக்க முடியும். சரி, எனவே நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். வளவலன்னு பேசிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். எப்படியும் ஒரு 2000-3000 லைக்காவது நீங்கள் போடுவீங்கன்னு நம்பி இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே, சாப்டர் 1 5 மார்க். இப்போ நான் இங்கே ஒரு மாதிரி கலரில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அது எல்லாமே முக்கியமான கொஸ்டின், ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. ரொம்ப வீக்காக இருக்கிறோம், அதை மட்டும் படிச்சுட்டு போனாலே 7மே எழுதிடலாம். ஸோ அப்போது இந்த இடத்துல 5 மார்க் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், நேச்சர் அண்ட் ஸ்கோப்பு, வேரியஸ் ஸ்டெப்ஸ் ஆஃப் டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் மெத்தட். கண்டிப்பாக இந்த 3மே இம்பார்ட்டன்ட். சாப்டர் 2 தமிழ் மீடியம் பயப்படாத, புக் பேக் எடுத்து லாங் ஆன்சர் எடுத்து இங்கே புக் பேக் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் எடுத்து நோட் பண்ணிக்க. லா ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் டிமினிஷிங், கண்டிப்பாக அதை ஒன்று வந்துடும். சாப்டர் 3 லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோகான்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ் எழுதுறதுக்கு என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, எப்படி எழுதணும்னு தெரியல. கிராஃப் இடத்துல கிராஃப் போடணும், அந்த கிராஃபில் இருந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். நீ மனப்பாடம் பண்ணாத, அந்த கிராஃபை வச்சு கிராஃபை தெளிவாக பெருசாக போட்டு கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் எது, ஒய் ஆக்சிஸ் எது, எது இன்க்ரீஸ் ஆகுது, எது டிக்ரீஸ் ஆகுது, அந்த கேர்வ் என்ன சொல்லுது, அப்படிங்கிற அந்த ரிலேஷனை பற்றி தான் எழுதணும், தவிர கண்டதெல்லாம் எழுதக்கூடாது. புரியுதா? அந்த கிராஃபை வச்சு எழுத ட்ரை பண்ணும். ஓகே, அப்படி தான் ஒரு 5 மார்க் அணுகணும். நிறைய கிராஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் கொஸ்டின்னா ஈஸி, இல்லை ஏதாவது தியரி கொஸ்டின்னாலும் ஈஸி. ஃபார்முலா வர இடத்துல ஃபார்முலாவெல்லாம் கரெக்டாக எழுது, ஃபார்முலா எழுதி பாக்ஸ் பண்ணு, அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. சரி, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் இதுவுமே இம்பார்ட்டன் தான், பட் வீக் ஸ்டூடெண்ட்டு அது மட்டும் படுத்துங்க. சாப்டர் 4 இந்த சம் யாருமே பார்க்க மாட்டேங்க, கண்டிப்பாக இது வரும். அது என்ன, இந்த வேல்யூ, இந்த ஃபார்முலாலாம் படித்தா Q வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர். 37 ரிலேஷன் பிட்வீன் AR அண்ட் MR கர்வ், 2 கர்வும் போட்டு அந்த கர்வை பற்றி எக்ஸ்பிளைன் ரிலேஷன்ஷிப் கொடுத்தா போதும். அதாவது ரிலேஷன்ஷிப் ரெண்டுக்கும் தொடர்பு என்னன்னு சொன்னால் போதும். சாப்டர் 5 ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் ஆர் டிட்டர்மின்ட், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஒலிகோபோலி, மோனோபோலி, கண்டிப்பாக அந்த 3மே இம்பார்ட்டன்ட். சாப்டர் 6 ஏதாவது ஒரு தியரி கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். ரிகார்டிங் கீனிசம், நோனபிள், ஏதாவது ஒரு தியரி வந்துடும். சாப்டர் 7 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மினரல், இம்பார்ட்டன் தான், பட் ரொம்ப முடியாதவங்க இது 2வது பாரு, ஜவஹர்லால் நேரு கான்ட்ரிபியூஷனும் காந்தியின் ஐடியாஸும். சாப்டர் 8 எஸ்எஸ்ஐஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். 5 இயர் பிளான் ரெண்டுமே ஒமிட் பண்ணக்கூடாது, ரெண்டுமே நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். அடுத்த வாரம் அது எல்லாமே இம்பார்ட்டன் தான். சாப்டர் 8, 9, 10 ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், எக்ஸ்ஐஎம்மும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஜெக்டிவ் அண்ட் கேரக்டர்ஸ், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எக்ஸ்ஐஎம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன இருக்குது, இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். சாப்டர் 10 இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முடியாத பசங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் கேட்டு, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி மட்டும் படிங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி ஆர் பெக்குலியர், அது மட்டும் நல்லா படிக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்த சாப்டர் 11 அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். கடைசி 4 சாப்டரு 8, 9, 10, 11 விட்றாத இம்பார்ட்டன்ட், ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, என்னென்ன டிரான்ஸ்போர்ட் இருக்கோ 5 டிரான்ஸ்போர்ட் பற்றி எழுது. வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் தமிழ்நாடு, வேரியஸ் சோர்ஸ் நியூக்ளியர் பவர், விண்டு, சோலார், அதுதான் ஒரு 5 எழுது. ஸோ கண்டிப்பாக உனக்கு மார்க் கிடச்சிட்டு போதும். ஸோ அதை பற்றி ஒரு 4 லைன் ஹெட்டிங் வர கொஸ்டினாக இருந்தால் காமர்ஸ் எழுதுகிற மாதிரி ஹெட்டிங் போட்டு பாக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் சைட் ஹெட்டிங் போட்டு எழுது. சரி, யூனிட் 12 ப்ராப்ளம், கண்டிப்பாக கிராமர் ரூலில் ஒரு சம் வரும். 37வது கொஸ்டின் பார்ட் டிலையும், பார்ட் சில 3 மார்க்னு நினச்சிட்டிங்க, அது 5 மார்க்கில் கேட்பான், 31, 33. ஸோ இதை நீ பார்த்து தான் ஆகணும். எக்ஸாம்பிளில் 12.10 கிராமர் ரூல் பார்த்துரு, கிராமர் ரூல் சம்மாவது பார்த்து. இப்போ PDPS கன்சியூமர் சர்ப்ளஸ், ப்ரொடியூசர் சர்ப்ளஸ், அந்த சம்மும் இன்டகிரேஷன் பண்ணி வர மாதிரி கேட்குறாங்க. அதுதான் இது இங்கே கொடுத்துருக்குறேன், இங்கே எக்ஸசைஸ்லேயும் கொடுத்துருக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு அது பாருங்கள், அதுவும் வருது. பட் கிராமர் ரூல் பார்த்துருங்க, கிராமர் ரூல் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகே, சரி, 5 மார்க் எல்லாமே சொல்லியாச்சு. கண்டிப்பாக கிராமர் ரூல், ஒரு கிராமர் ரூல் வந்துடும். ஓகே, சரி. அடுத்து 2 மார்க் 3 மார்க். சரி, இவ்வளோலாம் படிக்க முடியாது, 12 சாப்டரும் படிக்க முடியாது அப்படின்னா, நான் இங்கே ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணியிருக்க சாப்டர்ஸ் எல்லாமே 2 மார்க் 3 மார்க் படிச்சுங்க. பார்ட் பினா 2 மார்க், பார்ட் சினா 3 மார்க். ஸோ இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் 5 மார்க் படித்தாலே 2 மார்க் 3 மார்க் படித்த மாதிரி தான் மோஸ்ட்லி அதில் கவர் ஆகிடும். இல்லை கொஞ்சமாக கவர் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு கவர் ஆகிடும் 2 மார்க் 3 மார்க்லாம். ஸோ நீங்கள் 5 மார்க் முடிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் போங்க. நாளைக்கு சாயங்காலம் நைட்டுக்குள்ளே 5 மார்க் முடிச்சுட்டு நாளைக்கு சண்டே வந்து 2 மார்க் 3 மார்க் ஆரம்பிச்சிருங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் 5 சாப்டர் ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் வந்து ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். 6, 7 முக்கியம் இல்லை. சரி, அது வேண்டாம், எதுக்கு, போர் அடிச்சிரும். சாப்டர் 8, 9, 10 எல்லா சாப்டரும் முக்கியம்தான் எக்கனாமிக்ஸில். 8, 9, 10 படிச்சுக்க. ஏன்னா 8, 9, 10லாம் நான் இப்போ சொன்னேன், கடைசி 4 சாப்டர்
8, 9, 10, 11 கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதுதான் அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 12வது சாப்டர் ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ இருக்கா, இதுலேருந்து தான் கம்பல்சரி அதிகமாக கேட்குறாங்க. பார்ட் பியில் 3 சம்மு, பார்ட் சியில் 3 சம்மு, எல்லாமே டிஃப்ரென்சியேஷன் பண்ண தெரியணும், கிராமர் ரூல் எடுக்க தெரியணும். அந்த மாதிரி சம்ஸ் தான் மோஸ்ட்லி நான் கொடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம். டிட்டர்மெண்ட் எடுக்கிறதும் டிஃப்ரென்சியேஷன் பண்ண தெரியணும். டிஃப்ரென்சியேஷன் பண்ணி அவன் எக்ஸோட வேல்யூ எதோட வேல்யூ கொடுத்துருவோம், அதை சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு புரியும், ஈஸி தான். ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சு தெளிவாக டயக்ராம் வர வேண்டியது டயக்ராமு, கிராஃப் வர வேண்டியது கிராஃபு, ஹெட்டிங் வர இடத்துல ஹெட்டிங் போட்டு நல்லா போட்டு எழுதுங்க. அப்போ தான் மார்க் கிடைக்கும். சும்மா நீங்கள் ஏனோதானு எழுதுனா மார்க் கிடைக்காது. கிராஃப் மட்டும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு எக்கனாமிக்ஸில். அதுதான். ஸோ எந்த இடத்துலலாம் அவங்க ஃபார்முலாஸ் எழுதுகிறாங்களோ அந்த இடத்துல ஃபார்முலாஸ் வந்து பாக்ஸ் பண்ணி காட்டுங்க. நன்றி, வணக்கம், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.